வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோ நம்ம ஆண்ட்ராய்டோட ஏன் ஐஃபோன் சிறந்தது அப்படிங்கிறதுக்கான 8 முக்கியமான ரீசன்ஸை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐஃபோன் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக இந்த ஃபோன் யூசர்ஸ் மத்தியில் வந்து ஒரு பிரளயத்தையே உண்டு பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாரும் கடன் வாங்கியாவது எப்படியாவது ஐஃபோன் வாங்கணும், ஐஃபோன் இருந்தால் கெத்து அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஐஃபோன்ஸ் வந்து உலகம் ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் பிரச்சனை வரக்கூடிய அளவுக்கு வந்து உலகம் ஃபுல்லாக கஸ்டமர்ஸ் இருக்காங்களாம். ஏன்னா ஐஃபோன் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஐஃபோன் அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறத வந்து நிறைய காசு செலவு பண்ணியிருக்காங்க. அதனாலே கிட்டத்தட்ட ஒரு 4 பில்லியன் வந்து ரெவென்யூ கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. அப்படி உண்மையாலுமே ஐஃபோன் வந்து ரொம்ப குவாலிட்டியான ஒரு ஃபோனா, அது வந்து நீங்கள் வாங்கலாமா இல்லையா, நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஐஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐஃபோன் வந்து உங்களுக்கு ஏன் யூனிக்காக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குங்க. முக்கியமான 8 காரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஆண்ட்ராய்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் வந்து உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் வாங்குறீங்க, நீங்கள் வந்து ஒரு 45,000 50,000 ஃபோன் வாங்குறீங்கன்னா அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB ரேம் வேரியன்ட் இருக்கும், 12GB ரேம் வேரியன்ட் இருக்கும். ஐஃபோன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அவங்க எந்த ஃபோன் லான்ச் பண்ணாலும் அந்த ரேமில் வந்து உங்களுக்கு வந்து வேரியன்ட்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க, ரேமை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஃபோன் யூஸ் பண்ணாலும் அதில் வந்து உங்களுக்கு வந்து ஹேங் ஆகிற பிரச்சனையோ இல்லை உங்களுக்கு வந்து ஸ்லோவாக இருக்கிற பிரச்சனையோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். ஸோ நீங்கள் வந்து ஐஃபோன் எஸ்சி வாங்குறீங்க, ஒரு 25,000 30,000 ஆஃபரில் வந்து ஒரு ஐஃபோன் எஸ்சி வாங்குறீங்க, இல்லை 1.5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் வாங்குனீங்கனாலும் சரி, ரெண்டு ஃபோனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து குறை சொல்லவே முடியாது. ஐஃபோன் ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா அப்ளிகேஷனுமே வந்து செம ஸ்மூத்தாக இருக்கும். ஐஃபோன் எஸ்சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய பெரிய கேம்ஸ்லாம் கூட விளையாடுறது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யூசர்ஸ் ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து அமேசிங்காக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அவங்களுடைய ப்ராசஸர், ஸோ இந்த பயானிக் சிப் A14 A13 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே வந்து ரொம்ப ஹெவியான அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வச்சு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து அவங்க காம்ப்ரமைஸே பண்ணுறதில்ல. நம்ம செலவு பண்ணுற காசு ஐஃபோனுக்குன்னு இவ்வளோ செலவு பண்ணுறோன்னா அதில் வந்து பாதி வந்து கிட்டத்தட்ட ப்ராசருக்கே போயிடுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ப்ராசரில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோடைய ஹார்ட்வேர். ஸோ ஒரு ஐஃபோன் எடுத்துட்டிங்க அப்படின்னா எப்போவுமே வந்து அதோடைய குவாலிட்டி வந்து மாறவே மாறாது. ஸோ யூஸ்வலாக வந்து மற்ற ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து பிளாஸ்டிக் பாடி கொடுத்துருப்பாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் 60,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கியிருப்பீங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஐபி ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் இருக்காது. பட் ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆருக்கு அப்புறம் வர எல்லா மாடல்ஸுமே வந்து ஐபி ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டாலும் எதுவும் ஆகாது, 5 நிமிஷம் வரைக்கும் தாங்கும். அதுக்கப்புறம் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஐஃபோனுடைய பாடி பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ஸ்டார்டிங்லேருந்து 3லேருந்து பார்த்தீங்கன்னா பியோர் மெட்டலில் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒன்று அலுமினியமில் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் கிளாஸும் பார்த்தீங்கன்னா டஃப் அண்ட் கிளாஸ், கார்னிங் கொரில்லா கிளாஸ்க்கு ஈக்குவலான ஒரு கிளாஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதோடைய ஸ்பீக்கர்ஸ், அதோடைய சென்சார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட்டாக இருக்கும். ஸ்பீக்கர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ரீசெண்டாக 11 12 13லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோடு வருது. அந்த ஃபோனில் நீங்கள் கேம் விளாண்டாலும் சரி, யூடியூப் வீடியோஸ் கேட்டிங்கனாலும் சரி, ஒரு சின்ன ஸ்பீக்கர் சிஸ்டமில் கேட்குற மாதிரியே இருக்கும். ஸோ அதோடைய ஹார்ட்வேர், அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபீச்சர். இதுக்காகவே நீங்கள் வந்து கண்டிப்பாக தாராளமாக ஐஃபோன் வந்து வாங்கலாம் ஆண்ட்ராய்ட் கம்பேர் பண்ணும்போது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்பிளிசிட்டி அட் இட்ஸ் ஃபைனஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போவுமே வந்து நம்ம சொல்லுவோம் ஆண்ட்ராய்டு தான் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி, ஐஃபோன் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியே இல்லை, எப்படி பண்ணணுன்னே தெரியாது அப்படின்னு சொல்கிறோம். பட் உண்மையாலுமே நீங்கள் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ண ஐஃபோன் யூசர்ஸ் வந்து ஆண்ட்ராய்டுக்கு வரவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் ஆண்ட்ராய்டுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து ரொம்ப கஸ்டமைஸ்லாம் பண்ண முடியாது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியாது, ஏன்னா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்போம். பட் ஒன்ஸ் யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஐஃபோன் வாங்கினாலும் சரி, எந்த மாடல் வாங்கினாலும் சரி, எந்த கண்ட்ரிக்கு போனாலும் சரி, அதில் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டார்ச் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் வந்து ஸ்க்ரோல் பண்ணால் மேலே இருக்கும், சில ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும், சில ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் நீங்கள் எப்படி செட் பண்ணுறீங்களோ அப்படி தான் டார்ச் இருக்கும், இல்லைனா கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே பை டிஃபால்ட் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா கேமரா இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா டார்ச் இருக்கும். ஸோ இது மாதிரி சிம்பிளாக இருக்கும். யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஸ்டமைஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூஎஸ்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா அதோடைய அப்டேட்ஸுங்க. இப்போ ஆண்ட்ராய்டில் வந்து நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறீங்க, அது வந்து அடுத்த 3 வருஷத்துக்கு அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேரண்டியாக நினைக்க முடியும். பட்
ஐஃபோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் ஃபோன் வாங்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு நீங்கள் அப்டேட் பொறுத்த எந்த ஒரு கவலையுமே பட வேணாம். ஏன்னா உங்களுக்கு வந்து லைனாக அப்டேட் வந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா கூட அந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணுற மாதிரி அவங்க வந்து அடிக்கடி வந்து ட்ரபிள் ஷூட்டிங் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அடுத்த ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனுடைய செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டிக்காகவே நிறைய பேர் வந்து ஐஃபோன் வாங்குறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டில் வந்து ஈஸியாக வந்து செக்யூரிட்டி ப்ரீச் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் மால் ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அது வழியாக உங்களுடைய ஆக்சஸ் எல்லாமே எடுத்துடலாம். உங்களுடைய பர்சனல் டீட்டெயிலை வந்து திருடிடலாம். பட் ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்பிள் ஸ்டோரே வந்து ரொம்ப லிமிட்டடான அப்ளிகேஷன்ஸ் தான் எடுத்துக்குவாங்க. அது இல்லாமல் நீங்கள் ஒரு தடவை அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் கொடுக்கணும். அதே மாதிரி பேமெண்ட் ஏதாவது நீங்கள் பண்ணணும் அப்படின்னா பாஸ்வேர்ட் கொடுக்கணும். அப்புறம் ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்னொரு அப்ளிகேஷனுக்கு போகணும் அப்படின்னா உங்களுடைய பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் போக முடியும். பேக்ரவுண்டில் வந்து ஆப்ரேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதனாலே பிஸ்னஸில் இருக்கிறவங்க ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறவங்க இவங்கலாம் வந்து ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கார்ப்ளே. ஸோ ஆப்பிள் கார்ப்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து செம்ம ஃபீச்சர்ஸோட வந்த ஒரு ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லும். ஸோ வெஹிக்கிள் ஓட்டுறவங்களாம் வந்து ஆப்பிள் கார்ப்ளேல வந்து உங்களுக்கு வந்து கால் அட்டன் பண்ணுறதாகட்டும் இல்லைனா பாட்டு ப்ளே பண்ணுறதாகட்டும். ஸோ ஆப்பிளுடைய ஒரு இன்டிகிரேட்டட் சிஸ்டம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஆப்பில் வந்து ஒரு ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆப்பிள் ஐடி எந்தெந்த டிவைஸ்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ எல்லா டிவைஸ்லையுமே நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து அக்சஸ் பண்ணலாம். ஒன்றில் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா டிவைஸ்லையுமே டெலிட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து கார்ப்ளே ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ரீசேல் வேல்யூ. ஆப்பிளுக்கு எப்போவுமே ரீசேல் வேல்யூ அப்படிங்கிறது வந்து குறைவே குறையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ₹1,00,000 ஒரு ஃபோன் வாங்குறீங்க, ஒரு வருஷம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ₹60,000 வாங்குறதுக்கும் ஆள் இருக்கும், ₹50,000 வாங்குறதுக்கும் ஆள் இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து இப்போ iPhone 12 ஒன்று வாங்கியிருக்கீங்க, ஒரு 60,000 வாங்கியிருக்கீங்க, ஒரு 3 இயர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, 4 இயர்ஸ் யூஸ் பண்ணால் கூட 30,000 40,000 வந்து ரீசேல் வேல்யூ போகும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டாலும் உங்களுக்கு வந்து ரீசேல் வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பட் ஆண்ட்ராய்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னதான் ஒரு 1,50,000 ஒரு மொபைல் வாங்கினா கூட ஒரு 2 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து 20,000 15,000 தான் போகும். ரீசேல் வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஆண்ட்ராய்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காகவே ஆப்பிள் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆப்பிளை வந்து கொஞ்சம் தனித்துவமாக காட்டக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இது இல்லாமல் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது ஆப்பிளில். அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு குளோபல் மார்க்கெட் லீடராக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு தடவை ஆப்பிள் ஃபோன்ஸ் லான்ச் ஆகும் போதும் எல்லோரும் லைனில் நின்று க்யூவில் நின்று வாங்கிட்டு இருக்காங்க. ஃபோன்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணி அவங்க வந்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ நீங்களும் வந்து ஐஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.